இனிய வணக்கம். இன்னும் தேர்தலே அறிவிக்கல, இருந்தாலும் தேர்தல்களை சூடு பிடிச்சிருச்சு. ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு நலப்பட்ட திணிகளை அறிவிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்னைக்கு கூட்டணிகளை முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் வர்றவங்களையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கூட்டணிக்கு 21 கட்சிகள் கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைமையிலான கூட்டணியில் 21 கட்சிகள் இடம் பிடிச்சிருக்கு. ஒரு 5 கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட இடம் ஒதுக்கீடும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இத்தனை இடம்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு நேர் எதிர்பார்த்தில் இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு கூட்டணிக்கு என்டிஏவுக்கு இது வரைக்கும் கூட்டணி 4 கட்சி மட்டும்தான் அதில் கூட்டணியில் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி பிரிவு, என்டிஏ தினகரன் இந்த 4 கட்சி மட்டும்தான் கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. இந்த தினகரன் ஓட்டு ஒட்டு மொத்தமாக இவருக்கு போயிடுமா, ஏடிஎம்கேவுக்கு அதிமுக கூட்டணிக்கு விழுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. என்னோடய சந்தேகம் நியாயமான சந்தேகம். என்ன நியாயமான சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓட்டு தினகரனுக்கு விழுந்த ஓட்டு அனைத்துமே எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு தான் தினகரனுக்கு விழுந்துச்சு. இப்போ அந்த எடப்பாடியே முதலமைச்சர் ஆக்க போகிறோன்னு சொல்லிட்டு இவர் அங்கே போய் சேர்ந்துருக்கறனால அந்த ஓட்டுகள் அப்படியே மாற்றி அதிமுக கூட்டணிக்கு விழுமா அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அதை இல்லாமல் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணிக்கு தான் தொண்டர்களுடைய அதிக ஆதரவு இருக்கிறதாகவும், டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சங்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர் சங்க அமைப்பு தான் வலுவான அமைப்பு. வன்னியர் சங்கம் மூத்த மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை தான் ஆதரிக்கிறாங்க. அதனால் அவருக்கும் சரிசமமாக பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு, அவருக்கும் வன்னியர்களோட ஓட்டு அவருக்கும் சரிசமமாக பகிர்ந்தார். வன்னியர்களோட ஓட்டுன்னா எல்லா வன்னியரும் சொல்லலை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்த வன்னியர்களில் பாதியாக பிரிஞ்சு அவருக்கு 50 விழுக்காடு இவருக்கு 50 விழுக்காடு தான் ஓட்டு பரிமாற்றம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டும் முழுசாக போய் அந்த கூட்டணிக்கு சேராது. அதிமுக ஓட்டு எந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் ரொம்ப உறுதியானவர்கள் இருந்தாலும் இப்போ இந்த தேர்தலில் எப்படி முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரில. பாஜக ஓட்டை பற்றி நமக்கு தெரியும். இந்த நிலையில் எப்படிப்பட்ட இந்த ஒரு 4-5 நாளாக ஒரு தீவிரமான பிரச்சாரம் போயிட்டுருக்கு. விஜய் கட்சியை அந்த கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் சேர்க்கறதுக்காக பாஜக கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் 4-5 நாளாக ஊடகத்தில் எல்லா ஊடகத்துலேயும் போயிட்டுருக்குது. நான் கூட அதை பற்றி பேச வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு சோர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம செய்திகள் அடிப்படையில் என்னுடைய சொந்த கருத்து தான் நான் காணொலியில் தெரிவிச்சிட்ருக்கேன். அந்த அடிப்படையில் எந்த பார்த்தீங்க சமூக வலைத்தளத்தை திறந்தீங்கன்னா, சமூக ஊடகத்தை திறந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த இது தான் பிரதானமாக போயிட்டுருக்கு. அதனால் விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. விஜய்க்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று விஜய் உள்ளபடியே பயந்த சுபாவம் உள்ளவர், பயந்த குணம் உள்ளவர். அவர் எதிர்த்து நின்று போராடும் குணம் அவர்கிட்ட கிடையாது. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியோட ஒன்றிய அரசை அவர் விமர்சனம் பண்ணாமே இருக்கார். பாரதிய ஜனதா கட்சியும் விமர்சனம் பண்ணுறது கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சியும் விமர்சனம் பண்ணுறது கிடையாது, பட்ஜெட்டை கூட விமர்சனம் பண்ணலை. அப்படியாப்பட்டவர் தான் விஜய். அப்படியாப்பட்ட விஜய்க்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த இப்போ கரூரில் 41 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த வழக்கை தமிழ்நாடு அரசு விசாரிச்சிருந்தா கூட ஒரு இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு போயிருந்திருக்காது. நடுநிலையோடு தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு விசாரித்து அதுக்கு தீர்வு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் தான் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த இது கேட்டாங்க. நீதிமன்ற தலைமையில் நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் கேட்டாங்க. அந்த உச்சநீதிமன்றம் மத்திய புலனாய்வு துறையிட்ட கொடுத்து விசாரிக்க சொல்லிட்டுது. அந்த விசாரிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்த உடனே மத்தியில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள், அதாவது அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை அப்படின்னு அனைத்து தேர்தல் கமிஷன் அப்படின்னு எல்லாரையும் ஒன்றா கூட்டு சேர்த்துக்கிட்டு எல்லா எதிர்கட்சிக்கும் பல நெருக்கடியை கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம நடைமுறையில் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தா விஜய்
விஜய்க்கு 2 வாய்ப்பு தான். ஒன்று வந்து கூட்டணியில் சேர்ந்து ஜெயிலுக்கு போகாமல் கவர்ந்து பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நான் சொன்னது தான், எனக்கு திமுக மட்டும்தான் எதிரி, நான் திமுக கொள்கை எதிரி, பாஜக கொள்கை எதிரி, அதனால் வந்து நான் வந்து பாஜக கூட்டணிக்கு போக மாட்டேன், நான் வந்து பாஜக எதிர்த்து நிற்க தயாராக இருக்கேன், பார்த்துப்போம். நீ ஜெயலலிதா ஒரு நேரம் கேட்டாங்கல்ல, மோடியா இந்த லேடியா பார்த்துப்புன்னு சொல்லிட்டு கேட்டாங்கல்ல, அவரும் சொல்கிறார்ல, ஜெயலலிதாவை தான் அரசியல் வழிகட்டை ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால் அந்த ஜெயலலிதா அம்மையார் சொன்னது மாதிரி இந்த லேடியா இந்த மோடியான்னு பார்த்த மாதிரி இந்த விஜயா அந்த மோடி அங்கிளா அப்படி சொல்லிட்டு பார்த்துருவாரா அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் தெரியும். தேர்தல் அறிவிப்பு வரும்போது அது வந்து உறுதியாயிடும். இதில் ரெண்டு எந்த வழியில் போனாலும் விஜய்க்கு மிகப்பெரிய பாதிப்பாக தான் இருக்க போகுது. இவர் வந்து எந்த கூட்டணிக்கு போகாமல் தனித்து நின்னாலும் இவர் வந்து பெரிய அளவில் வந்து வாக்குகளை வந்து வாங்கிட முடியாது. அதே மாதிரி பாஜக கூட்டணிக்கு இவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போனாலும் அவருக்கு பெரிய பாதிப்பு பின்னடைவு ஏற்படும். ஏன்னா நான் தான் முதலமைச்சர், நான் மாற்றத்தை கொடுக்க போகிறேன், கொள்கை எதிரி எனக்கு வந்து பாஜக தான் அப்படி சொன்ன விஜய் அவர்கள் இந்த பாஜகவோட கூட்டு சேர்ந்தா அந்த கொள்கை எதிரி என்னாச்சு, சனாதனமும் பாயசமும் எல்லாம் ஒன்று தான் சொன்னது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். பார்ப்போம் என்ன முடிவெடுக்க போகிறாரு. அவர் கூட இருக்கிறவங்களாம் என்ன வந்து அவருக்கு ஆலோசனை சொல்ல போகிறாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க அனைவருமே வந்து வலதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவங்க, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த அந்த அமைப்பில் எல்லாமே இருக்காங்க. பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். இதுக்கு என்ன செய்ய போகிறாரு, அவருக்கு ஆதரவு கொடுத்தவங்களாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ ஒரு மனைவி வந்து விவகாரத்து வழக்கு தொடர்ந்த செய்தியில் இவர் வந்து நான் அந்த அம்மா விவகாரத்து வழக்கு தொடுத்ததுக்கு பிற்பாடு இவர் அவங்க வந்து யார் பேரையும் வந்து எந்த நடிகை பேரையும் சொல்லாமல் தான் சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. இவர் வந்து அதை பார்த்துப்போம், நீ அப்படியே பேசின என்ன, நான் பாரு எனக்கு எந்த வித பயமும் கிடையாது, நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய கிடையாது, பொதுமக்களுக்கும் பயப்பட வேண்டிய, உனக்கும் பயப்பட வேண்டிய, யாருக்கும் பயப்பட வேண்டிய, பண்பாடும் கிடையாது, நாகரிகமும் கிடையாது, நான் அவங்கள வந்து திருமணத்துக்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே கலரில் வந்து ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு பலன்ட்டு போய் ஒரு இணையராக இறங்கி போய் அந்த திருமண நிகழ்ச்சியை வந்து வாழ்த்திட்டு வந்தாங்க. இது பெரிய சர்ச்சையாகி யார் வந்து விஜய் என்ன எவ்வளோ தப்பு பண்ணாலும் முட்டு கொடுத்தாங்களோ அவ்வளோ பேரும் வந்து இப்போ விஜய் வந்து கடுமையாக எதிர்க்கிற சூழ்நிலைக்கு வந்து போயிட்டாங்க. இதுதான் யதார்த்த சூழ்நிலை. பார்ப்போம், இதுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.